அந்த பெண்ணை கோவிலில் பார்த்த போதே ரமேஷ் தீர்மானித்து விட்டான், இவள்தான் தனக்கு பொருத்தமானவள் என்று. ரொம்ப நாளாகவே திருமணமே வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தவன் இப்படி சொன்னதும் குமரேசனுக்கும் பார்வதிக்கும் ஒரு வகையில் நிம்மதி. இருந்தாலும் பொண்ணு யாரோ எப்படியோ என்று குழப்பத்தில் இருந்தார்கள். அடுத்த வாரம் அந்த பெண்ணை அதே கோவிலில் ராஜேஷ் காட்டிய போது அவர்களும் தீர்மானித்து விட்டார்கள், இவள்தான் தங்கள் மருமகள் என்று. குமரேசன் விசாரித்து பார்த்ததில் அந்த பெண்ணின் அப்பா ரயில்வேயில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர், அம்மா டீச்சராக இருக்கிறார். வீட்டில் 2 பெண்கள், மிகவும் நல்ல குடும்பம் என்பதை தெரிந்து கொண்டார். தன்னுடன் வேலை பார்த்த சபேசன் அந்த குடும்பத்துக்கு தூரத்து உறவு என்றதும் அவரிடமே எல்லாவற்றையும் விசாரித்த பின்பு அவர் மூலமே தூது விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். சபேசன் போன் செய்து விஷயத்தை சொன்னவுடன் மணிவேலுக்கும் பரிமளாவுக்கும் என்ன செய்வது என்றே புரியவில்லை. மூத்த பெண் சித்ரா இப்படி இருக்கும்போது இளையவளுக்கு எப்படி? ஆனால் சின்னவளும் 22 வயதாகிறதே, ஏதாவது வழி செய்துதானே ஆக வேண்டும். விஷயத்தை கேட்டவுடன் நந்திதா தீர்மானமாக மறுத்துவிட்டார். முதல்ல அக்காவுக்கு ஒரு வழியை பார்த்துக்கிட்டு அப்புறமா எனக்கு வாங்க என்று உறுதியாக இருந்தார். மூத்த பெண் சித்ரா பாவம், கல்யாணமான 2 மாதத்திற்குள் புருஷனை விபத்தில் பறிகொடுத்து விட்டு வீட்டோடு வந்தவள்தான். எப்படி இருந்த பெண் 24 வயதில் ஒளி இழந்து வாழ்க்கையை இருண்டு போய் உட்கார்ந்திருக்கிறாள். 3 பேரும் கலந்து பேசி ஒரே முடிவுக்கு வந்தார்கள். சபேசனுக்கு போன் அடித்து வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். கிச்சனில் சமைத்து கொண்டே அந்த உரையாடல்களை கேட்டுக்கொண்டு இருந்த சித்ரா வேகமாக வெளியே வந்தாள். ஏன்பா, என்னைய நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா? நான் இங்க வந்து உங்களுக்கு பாரமா இருக்கிறது போதாதேன்னு வீட்டில் ஒரு நல்ல காரியத்துக்கும் நான் தான் தடையா இருக்கணுமா? என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சுன்னா தங்கச்சி வாழ்க்கைக்கும் நான் தான் முட்டுக்கட்டையா? நீங்க 3 பேருமே என்னால தானே நிம்மதி இல்லாம இருக்கீங்கன்னு நினைச்சா எனக்கு எப்படிப்பா நிம்மதி கிடைக்கும் என்று பொரிந்து தள்ளினாள் என்று தான் சொல்ல வேண்டும். இல்லம்மா என்ற அப்பாவை மறித்த சித்ரா சொன்னால், அப்பா என் மனசுக்கு நிம்மதி வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சபேசன் மாமாவுக்கு உடனே போன் பண்ணி பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. தங்கச்சி நல்ல இடத்துல வாக்கப்பட்டு சந்தோஷமா இருந்தா அவளுக்கு மட்டுமில்லப்பா, நம்ம எல்லோருக்கும் சந்தோஷம் தானப்பா, நம்ம எல்லோருடைய பாரமும் குறையும்பா என்றாள் நிதானமாக. அக்கா என்று தழுதழுத்த நந்திதாவின் கைகளை பிடித்து, அது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணுமா? என்னை பத்தி கவலைப்படாத, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாரு பாரு, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணு போ என்றாள். பரிமளாவோ, கடவுளே இவ்வளவு நல்ல பொண்ணை இப்படி ஆக்கி வச்சிருக்கியே என்று மனதிற்குள் புழுங்கியபடி கண்ணீரை அடக்க முடியாமல் அடுப்படிக்குள் புகுந்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். சித்ரா பரபரப்பானாள். அம்மா, இந்த ஹாலை நான் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திடுறேன், நீ வெளியே போய் ஸ்வீட் எல்லாம் வாங்காத, நான் கேரட் அல்வாவும் பால் கொழுக்கட்டையும் பண்றேன், வெங்காய பஜ்ஜி பண்ணிடலாம், பாலை முன்னமே காய்ச்சி வச்சிருமா, அவங்க 5 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க என்று அறக்க பறக்க சொன்னாள். சரியாக 5 மணிக்கெல்லாம் ஒரு கார் வந்து நின்றது. குமரேசன், பார்வதி, ராஜேஷ் மூவரும் இறங்கி உள்ளே வந்தார்கள். பெட்ரூமில் நெட்லான் மறைவிலிருந்து சித்ரா பார்த்தாள். தங்கைக்கு ஏற்ற மாப்பிள்ளை தான் என்று சந்தோஷப்பட்டாள். தப்பி தவறி அவர்கள் கண்ணில் பட்டுவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாள். உள்ளே வந்து உட்கார்ந்து பரஸ்பர அறிமுகம் முடிந்ததும் மணிவேல் பரிமளாவிடம் பொண்ணுகிட்ட காஃபி கொடுத்து அனுப்புமா என்று சொன்னார். குமரேசனும் அதெல்லாம் வேண்டாம், டென்ஷன்ல இருக்கிற பொண்ணு கையில காஃபி தட்டெல்லாம் கொடுத்து அனுப்ப வேண்டாம், சும்மா வந்து உட்கார சொல்லுங்க போதும் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். நந்திதா நீல நிற பட்டு புடவையில் உள்ளே வந்து வணக்கம் சொன்னாள். உட்காருமா, இந்த வருஷம்தான் காலேஜ் முடிச்சியாமா? சபேசன் சொன்னார் என்று சில கேள்விகளை கேட்டுவிட்டு சும்மாவே உட்கார்ந்திருந்தார்கள். குமரேசன் மீண்டும் பொண்ணை அனுப்புங்களேன், பார்த்துட்டு போயிடுறோம் என்று சொன்னார். மணிவேலும் பரிமளாவும் புரியாமல் விழித்தார்கள். பார்வதி சொன்னார், நாங்க மூத்தவ சித்ராவை தானே பார்க்க வந்திருக்கோம், அனுப்புங்க பார்த்துட்டு போறோம் என்று சொன்னார்கள். அங்கே இருந்த 3 பேருமே பேசுவதற்கு வார்த்தை இல்லாமல் தடுமாறினார்கள். இனம் புரியாத மகிழ்ச்சியும் ஒருவித குழப்பமும் மனதிற்குள் மாறி மாறி அலையடித்தன என்று தான் சொல்ல வேண்டும். சித்ராவை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல என்று ஆரம்பித்த மணிவேலை குமரேசன் இடைமறித்தார்.
உங்க பொண்ணை பற்றிய முழு விவரமும் தெரிஞ்ச பிறகு நாங்க 3 பேரும் பேசி முடிவெடுத்து தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் என்று சொன்னார். சந்தோஷத்தில் என்ன செய்வதென்று புரியாமல் கடவுளே கடவுளே ஏதாவது நல்லது நடக்கணுமே என்று வேண்டிக் கொண்டே பரிமளா பெட்ரூமுக்கு ஓட்டமும் நடையுமாக போனாள். பெட்ரூமிலிருந்தே ஹாலில் நடந்த உரையாடல்களை கேட்டு கொண்டிருந்த சித்ராவும் ஒருவித அதிர்ச்சியில் இருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். சித்ரா, சீக்கிரம் ஒரு நல்ல புடவையை கட்டிக்கிட்டு வாமா, அவங்க உன்னதான் பார்க்க வந்திருக்காங்க என்றாள் பரிமளா என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா, எனக்கு வேண்டாம், நான் உங்க கூடவே இருந்துடுறேன் என்று சொன்னாள் சித்ரா. அவர்கள் விடவில்லை. பரிமளாவோ பதற்றத்தில், சித்ரா சொல்றத கேளுமா, கடவுளே பார்த்து அனுப்பிச்சிருக்காரு, ஒரு நல்ல புடவையை கட்டிக்கிட்டு வாமா, அவங்கெல்லாம் வெயிட் பண்றாங்க என்று கெஞ்சாத குறையாக கேட்டார். அம்மா, நந்திதாவுக்கே பார்த்து முடிச்சிடுங்கம்மா, எனக்கு வேண்டாமா, இது ஒத்து வராது என்றாள் சித்ரா கண்ணீருடன். அக்கா அக்கா சொல்றத கேளுக்கா ப்ளீஸ், எனக்காக வாக்கா என்று நந்திதாவும் கெஞ்சி கொண்டே உள்ளே ஓடி வந்து சித்ராவின் கைகளை பிடித்தான். நந்திதாவின் பின்னாளிலேயே பார்வதியும் வந்தான். தங்கச்சிக்கு பார்த்த வரனை எப்படிமா திடீர்னு அக்காவுக்கு மாத்தற என்று அம்மாவிடம் பாய்ந்தாள் சித்ரா என்று தான் சொல்ல வேண்டும். இப்போது பார்வதி சிரித்து கொண்டே கேட்டார், ஏமா, அக்காவை பார்க்கணும்னு வந்த எங்களுக்கு நீ மட்டும் தங்கச்சியை காட்டலாமா என்றவுடன் மௌனமானாள். இது ஒத்து வராது, பின்னாடி பிரச்சனை வரும், நான் இப்படியே எண்ணுதுறேன் என்று பழைய பல்லவியை மீண்டும் பாடினாள் சித்ரா என்று தான் சொல்ல வேண்டும். பார்வதி மீண்டும் பேசினார். சித்ரா, என் பையன் உன்னை முதல்ல பார்த்தப்ப நீ கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு நினைச்சுதான் பார்த்தான். நாங்களும் கூட அப்படி நினைச்சுதான் பார்த்தோம். அப்பவே எங்க எல்லோருக்கும் உன்னை பிடிச்சு போச்சு. உன் மேல ஏதோ பரிதாபப்பட்டோ இறக்கப்பட்டோ நாங்க இந்த முடிவை எடுக்கல. உன்னை முழுமையா பிடிச்சதுனால தான் பொண்ணு கேட்க முடிவு செஞ்சோம். அப்புறமா உன்னை பத்தி சபேசன் சார் மூலமா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன் மேல இருந்த விருப்பமோ அபிமானமோ எங்களுக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பார்வதி மேலும் சொன்னார், ரொம்ப நாளா கல்யாணமே வேண்டான்னு இருந்த என் பையன் தனக்கு இப்படி ஒரு பொண்ணு தான் வேணும்னு கேட்டதால எங்க வீட்டில் கெஞ்சி கொண்டிருந்தோம். ரொம்ப நாளா இருண்டு போயிருந்த தன் பொண்ணுக்கு இப்படி ஒரு வெளிச்சம் தான் வேணும்னு உங்க வீட்டில் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 2 வீட்லையும் ஏமாத்திராதமா என்று சொன்னார் ஏக்கத்துடன். அமைதியாக தலையை குனிந்து கொண்டிருந்த சித்ராவின் முகத்தை உயர்த்தி, என் வீட்டுக்கு விளக்கேத்த வருவியாமா என்று கேட்டபோது பொங்கி வந்த கண்ணீருடன் பார்வதியின் தோளில் சாய்ந்தாள் சித்ரா. குழந்தையை போன்ற குதூகலத்துடன் ஹாலுக்கு ஓடினாள் நந்திதா என்றாள்.